எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025 வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக கும்பராசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தானுங்க. அப்போ பொதுவாக கும்பராசி பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டு உண்டு. என்ன ஃபஸ்ட் டவுட்டுன்னா, கும்பராசிக்கு அதாவது இப்போ கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு போனார், இது உண்மையா இல்லையா? அந்த டவுட்டு ஒன்றுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் திருக்கணித முறைப்படி கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனத்துக்கு போயிட்டார். வாக்கிய முறைப்படி பார்த்தா இன்னும் கும்பராசியில் தான் சனி இருக்கிறார். வாக்கிய முறைப்படி பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு ஒன்றுமே ஜென்மச்சனி தான். திருக்கணித முறைப்படி பார்த்தா இப்போ பார்த்தா கும்பராசிக்கு இது பாத சனி. அப்படி பார்த்தா இந்த பலன்கள் நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா திருக்கணித முறைப்படி தான் பலன்களை பார்த்துட்ருக்குறோம். அப்போ திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 29 கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 2.5 வருஷம் விரைச்சனி முடிஞ்சது, ரெண்டாவது 2.5 வருஷம் அதாவதுன்றது ஜென்மச்சனி முடிஞ்சது, மூணாவது 2.5 வருஷம் அதாவது இப்போ நடந்துகிட்ருக்குது. இப்போ நடக்கிறதுல பாத சனி நடக்குது. ஒரு மனிதருக்கு 3 ரவுண்டு: மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி. அப்படி பார்த்தா இன்றைக்கி திருக்கணித முறைப்படி இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு முதல் ரவுண்டாக இருந்ததுன்னா மங்கு சனியில் பாத சனி, ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனியில் பாத சனி, மூணாவது ரவுண்டாக இருந்தால் கரும்பு சனியில் பாத சனி. இது 3 எவ்வளோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? 27, 28 வயசுக்குள்ளார இருக்கிறீங்களா, இது மங்கு சனி. அதாவதுன்றது ஒரு 40, 45, 50 வயசே வச்சுக்கோங்க. 50 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு பார்த்தா இது பொங்கு சனி. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது மாரக சனி. அப்போ இது எப்போ தீருதுன்னு பார்த்தா 2027 ஜூலை மாதத்தில் தான் இது முடியுதுங்க. உங்களுக்கு 7.5 சனி முடியுது. அப்போ அது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்போ சனி பகவான் 7.5 சனியாக இருந்தாலும், ஆனால் இப்போ சனி பகவான் பொதுவாக சனி கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருப்பாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்குறாரு. ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார். ஜூலை மாதம் 13ஆம் தேதியே வக்கரத்துக்கு வந்துட்டார். அப்போ கும்பராசிக்கு வந்தாரா? மீனராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மீனராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ பாத சனி தான். அதே சமயத்தில் இப்போ சனி வக்கரத்தில் வந்திருக்கிறார். 4.5 மாத காலம், ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் இப்போ நீங்கள் எதாவது செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சுக்கலாம். திருமணம், வண்டி வாங்கிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, கிரையம் பண்ணுறது, வெளிநாடுக்கு முயற்சி எடுக்கிறது, மேல் படிப்புக்கு, அரசியலுக்கு, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, இது எல்லாமே செஞ்சுக்கலாம். ஏன்னா இதே 7.5 சனியாக இருக்கும்போது பண்ணக்கூடாது. வக்கரத்துக்கு வரும்போது என்ன பண்ணலாம். வக்கரம்னா ரிபேஸில் வரார். அப்போ ரிபேஸில் வரும்போது என்ன பண்ணுவார்? இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ சனி இப்போ வந்திருக்கிறதுனால நீங்கள் நான் சொன்ன மாதிரி நவம்பர் 28க்குள்ளார இது ஒரு வாய்ப்பு, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஒரு சனியாக தான் நிற்கிறாரு. அப்போ சனி நிற்கிறதுனால பார்த்தா இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறாரு? இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் வீண் வாதம், வீண் குழப்பம், வீண் சங்கடம் இதெல்லாம் கொடுப்பாரு. அப்பா அம்மாக்குள்ளார கருத்து வேறுபாடு, கட்டின கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டம், கடன் பிரச்சனை கழுத்து குடிக்கிற மாதிரி, தொழிலில் பாதிப்பு, வரவேண்டி பேச வரல, கொடுத்தது வாங்க முடியல, வெச்ச நகையை திருப்ப முடியல, மொத்தத்தில் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம். அதாவது எப்படி இதில் ரொட்டேட்டரில் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. இங்கே வாங்கி அங்கே கட்டுறது, அங்கே வாங்கி இங்கே கட்டுறது. 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா வாங்கி கட்டினா பரவாயில்ல. 1 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபா வாங்குகிறோம். 1.5 லட்சம் கட்டுறதுக்கு 2 லட்ச ரூபா வாங்குகிறோம். 2 லட்சம் வாங்குறதுக்கு 3 லட்ச ரூபா வாங்குகிறோம். இது போல் பார்த்திங்கன்னா கடன் சுமைகள் போயிட்டுருக்கு. தவிர இது எல்லாமே இந்த வக்கரத்தில் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், பொறுத்துருங்க. சரிங்களா? ஏன்னா வக்கரத்தில் வந்த நேரம் மட்டுமே உங்களுக்கு பொருந்துன்னு சொல்ல முடியாது. பொதுவாக சொல்லுவாங்க ஆடி போர்க்களம் முடிஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியோட ஆடி 18 இந்த போர்க்களம் முடியுது. அதனால் ஆடி மாதன்றது கரெக்டாக இப்போ தமிழில் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கு வந்தாவே ஆடி 18 சொல்லுவாங்க. அப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்.
ஆல்ரெடி உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு போன நேரமும், அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடி பெருக்கு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறன்னா ஒரு கட்டன்றது ஒரு கங்கையில் போய் ஒரு ஸ்தலத்தில் போய் அதாவதுன்றது வந்து பார்த்தா கொஞ்சம் எண்ணெய் வச்சு 3 எண்ணெய் வச்சு அருகம்பல்ல வச்சு காணிக்கை வச்சு தலையில் வச்சு தண்ணி ஊற்றி தலைமுழிட்டு வாங்க. மங்கை தோஷம் கங்கையில் போகுன்றது ஐதீகம். நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆடி பெருக்குக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போய் ஜலத்தில் போய் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி, திருவண்ணாமலையில் இருக்க வேண்டிய கிரிவலம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸானது என்னென்னா பௌர்ணமின்னாவே கிரிவலம் வருது. முடிஞ்சால் போயிட்டு வாங்க. உங்களுக்கு மனசில் ஏன்னா சிவனுடைய வழிபாடு நிச்சயமாக நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே அன்னைக்கு பாருங்கள், வரலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கு அற்புதமான நாள் 8ஆம் தேதி. 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவினி அவிட்டம். ஏன்னா நிறைய பேர் இன்னும் ஆவின் அவிட்டமெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக செய்கிறது நல்லது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 16ஆம் தேதி கோகுல அஷ்டமி, கிருஷ்ணர் வழிபடுறதுக்கு உண்டான அருமையான ஒரு நாள் கோகுல அஷ்டமி. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து நாள். நிறைய பேர்லாம் பார்த்தோன்னா இந்த ஆடி 18 முடியட்டும், நம்ம ஏதாவது ஒன்று புதுப்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தா வாஸ்து நாள் வந்து பார்த்தா 22ஆம் தேதி. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா முகூர்த்தம் வைக்கிறது. ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த வீடுக்கு சம்மந்தப்பட்ட வாஸ்துகால் எடுத்து வாசகால் வைக்கிறது, நிலவுகால் எடுத்து வைக்கிறது, இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன வீடு கட்டுறதுக்கு கால் போடுறது, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் வாஸ்து நாள். அன்றைக்கி வந்து அமாவாசை வர்றதுனால நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்தா முன்னோர்கள் வழிபடுறதுக்கு நல்ல நாள் தான் எடுத்துக்கலாம் அமாவாசை. சரிங்களா? அடுத்தது 27ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக விநாயகருக்கு உகந்த நாள், விநாயகர் சதுர்த்தி. புரியுதுங்களா? இப்படியாப்பட்ட நாள் வர்றதுனால உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் டைரெக்டாக உங்கள் ராசி 9ஆம் இடமாக பார்க்குறாரு. பொதுவாக குரு உங்கள் ராசி 9ஆம் இடமாக பார்க்குறாரு. ஏன்னா குருவுடைய பார்வை பாருங்கள் 5, 7, 9. அப்போ மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமாக துலா ராசி, 7ஆம் இடமாக தனுசு ராசி, 9ஆம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். குரு இன்னும் 2 மாதம் கழித்து வக்கரத்துக்கு போகிறார். அப்போ அது வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட கரும்புள்ளி மாதிரி பாதிக்கிறது என்னென்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அந்த சனி தான், 7.5 சனி தான். அதுவும் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார். குரு உங்கள் ராசி பார்க்குறாரு. நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்கும். சரிங்களா? விவசாயத்தை நம்பி மட்டும் இருக்கிறமே கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இப்போ சூப்பராக விவசாயம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் விவசாயம் பண்ணியிருப்பீங்க. பட்டம் பார்த்து பயிர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் பயிருக்கே பட்டம் பார்த்து பயிர் பண்ணுறோம், போடுவோம், பயிர் வந்துடும், வீடு வந்து சேராது. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட வீடு வந்து சேரும். உழைப்புக்கு தகுந்த உயர்வை கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா? தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த சனி வக்கரத்துக்கு போன காலம் உங்களுடைய வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். வெளிநாடு கூட முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, போகலாமா வேண்டாமா, இல்லை எடுத்த முயற்சி தடையாக இருக்கும். இப்போ நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஏன்னா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான்ற ஸ்தலம் எங்கன்னா அவர் ராசிக்கு அதிபதி எங்கன்னு பார்த்தா திருநள்ளாறு. அப்போ யாராவது போய் சனி பகவான் நம்ம கும்பிடுவோமா? கும்பிட மாட்டோம். அதாவது சனி பிடிச்சா திருநள்ளாறு போயிட்டு வருவோம். ஆனால் சனி பகவானை கும்பிட மாட்டோம் இல்லைங்களா? அப்போ என் கும்பராசிக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லது, எந்த சாமியை வணங்கினா நல்லது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்க்கும்போது குற்றாலீஸ்வரர், குற்றால நாதர்னு கூட சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னா குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரர் போயிட்டு வணங்கிட்டு வாங்க. சரிங்களா? குற்றாலத்துக்கு போகணும், குற்றால ஈஸ்வரரை வணங்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அவர் ஈஸ்வரன் சிவன் தான். அவர் வணங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தா உங்களுக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு 5ல் குரு இருக்கிறார். திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு குரு பார்வை நீங்கள் பார்க்க வேண்டாம், பொறுத்து இருந்தால் இருக்குதுன்னா அது பார்த்தாவே போதுமானது. சரிங்களா? ஏன்னா குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா உங்கள் 5ல் குரு இருக்கிறார். குரு பார்வை உங்களுக்கு உண்டு. 2026 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. சரிங்களா? அதனால் திருமணத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. இது போக பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசி 9ஆம் இடமாக பார்க்குறதுனால மண்மனை, பூர்வீக சொத்து, இடம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு கைக்கூடி வரும். சரிங்களா?
இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம ராகு இருக்கிறார். ஜென்ம ராகு அப்படின்னா பொதுவாக வந்து காலச்சுத்தன பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு கேதுன்றது என்னென்னா சர்ப்ப கிரகம். பொதுவாக மீன ராசியில் இருந்த ராகு இப்போ உங்கள் கும்பராசிக்கு தான் வந்திருக்கிறார். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்கன்னா காலாஸ்திரி போயிட்டு வரணும். காலாஸ்திரி போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ராகு கேதுனுடைய பவர் கொஞ்சம் குறையும். அப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள திருமணம் கைக்கூடி வரும். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க பாருங்கள், நாகதோஷம் இருக்குது, ராகு கேது இருக்குது, காலசர்ப்ப தோஷம் இருக்குது. ராகு கேதுனுடைய தன்மை குறைஞ்சிருந்தா, அதாவது பவர் குறைஞ்சிருந்து நமக்கு தாக்கம் அதிகமாக இருந்தால் அதுக்கு நீங்கள் காலாஸ்திரி தான் போகணும். இப்போ உங்கள் ஜென்ம ராகுவாக இருக்கிறார், அப்போ நீங்கள் காலாஸ்திரி தான் போகணும். சரிங்களா? சனி பிடிச்சிருக்கிறதுனால திருநள்ளாறு போகணும், ராகு இருக்கிறதுனால காலாஸ்திரி போகணும். இது போயிட்டு வந்தால் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கிரகங்கள் நடக்கும்போது, ஏன்னா இது ரெண்டுமே தேய்ப்பிற கிரகம். எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க, ராகு கேதுவும் சனி பகவான் ரெண்டுமே தேய்ப்பிறையில் தான் போகணும். மற்ற புண்ணியஸ்தலம் எல்லாமே வளர்ப்பிறையில் போகலாம். அப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு எங்கே போனாலும் வளர்ப்பிறையில் போங்க. ஆனால் காலாஸ்திரி திருநள்ளாறு மட்டும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கோயிலுக்கு எப்போ போகணும்னு கேட்டால் இந்த 2 ஸ்தலத்துக்கு தேய்ப்பிறையில் தான் போகணும். சரிங்களா? குற்றாலநாதர் குற்றாலேஸ்வரர் போய் குற்றாலத்தில் கும்பிட்டுட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா, அதாவது விதிக்காரகன் சொல்கிறவர் வந்து 5, 7, 9ஆம் இடம். ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். என்னென்னா, நமக்கு ஜாதகன்றது கடல் மாதிரி ரொம்ப பெருசு. ஒரு வயசுலேருந்து 120 வயசு 130 வயசு மேக்சிமம் ஒரு மனிதனுடைய அர்க்கன் 60, 6 திங்கள் 20, தீர்க்கமான ஆயுள் பார்த்தா 120 வருஷம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் 120 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒருத்தர் தான் அதிசயம் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தா இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், விதிக்காரகன் 5, 7, 9. அது நீங்கள் இப்படி பார்த்தாலும் 5, 7, 9 தான் வரும், இப்படி பார்த்தாலும் 5, 7, 9 தான் வரும். இந்த 3 கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து அவருடைய திசா புத்தி உங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எப்பயுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இண்டிவிஜுவலான கேள்வி நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தா 5ஆம் இடம் உங்களுக்கு புதன் பகவான் பாருங்கள், 7ஆம் இடம் சூரியனை பாருங்கள், 9ஆம் இடம் சுக்கிரனை பாருங்கள். இந்த 3 கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னு முதல்ல பாருங்கள். அடுத்தபடி உங்களுக்கு திசை புத்தி அந்தரம் நல்லா இருக்குதான்னு பாருங்கள். இது போக கும்ப ராசின்றது ஒன்று தான். சரிங்களா? ஆனால் நட்சத்திரம் கொடுத்தவங்க 3 பேர் இல்லையா? அப்படி பார்த்தா செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா? அது போக பார்த்தா ராகு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு, சதய நட்சத்திரம் 4 பாதம் கொடுத்துருக்கிறாரு, அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா? அது போக பார்த்தா குரு பூருட்டாதி நட்சத்திரம் 3 பாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து நம்ம ராசி ஒன்று தான், ஆனால் நட்சத்திரம் வெவ்வேறு இல்லையா, அதிபதிகள் வெவ்வேறு இல்லையா? அப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு அதிபதியும் உங்கள் லக்னத்துக்கு அதிபதியும் உங்களை நான் சொன்ன மாதிரி விதிக்காரர்கள் 3 பேரும் திசா புத்தி இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் இண்டிவிஜுவலாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி பார்த்தா கும்பராசிக்காரங்க ஒருத்தர் சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, இன்னொரு கும்பராசிக்காரங்க சம்பளம் வாங்குகிற இடத்துல இருக்கிறாங்க. ஒரு கும்பராசிக்காரங்க வந்து பார்த்தா ராஜா மாதிரி வாழ்கிறாங்க, ஒரு கும்பராசிக்காரங்க வந்து ஆண்டியாக வாழ்கிறாங்க. அப்போ நம்ம கேட்கலாமே, நானும் கும்பராசி தான் அவரும் கும்பராசி தான், நான் ஏன் ஆண்டியாக இருக்கிறேன் அவர் ஏன் ராஜா மாதிரி இருக்கிறாரு? அதுக்கு காரணம் விதி. அந்த விதிக்காரகம் நமக்கு நல்லா இருக்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து பொதுவாகவே சொல்கிறேன், அதாவது வந்து சனி 2ல் இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வக்கரம் ஆகிட்டார், கொஞ்சம் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட இன்னொரு 4.5 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து நல்லதை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு, இதில் மாற்றம் கிடையாது. நான் சொல்கிறது நவம்பர் 28 வரைக்கும். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு வந்து குரு 5ல் இருக்கிறார், திருமணத்துக்கு நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் 8ல் இருக்கிறார். செவ்வாய் 8ல் இருக்கும்போது நிச்சயமாக வந்து மண்மனை சார்ந்த இடம், ஆயுள் ஸ்தானம், மண்மனை சார்ந்த ஸ்தானம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா சும்மா கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீரும். அவசரப்பட்டு செஞ்சுட்டுமோ அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆறுதலாக இருக்கும். புரியுதுங்களா? இது போக உங்களுக்கு சுக்கிரன் 5ல் இருக்கிறார். சுக்கிரன் 5ல் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியங்களால் ஓரளவுக்கு பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இது போக பார்த்தா புதன் 6ல் இருக்கிறார். புதன் 6ஆம் இடத்துல. அப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த ஒரு 1.5 மாதமாக மனக்கவலை, சம்பளம் வாங்குறது தெரியுது போகிறது தெரியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா, அதாவது புதன் பகவான் வக்கரத்தில் இருந்தார், இப்போ 11ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ அதுக்கு மேலே தான் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறது மட்டும் இல்லை,
டெம்பரரியாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பர்மனெண்ட் ஆக்கி கொடுத்துருவார். ஓரளவுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் பர்மனெண்ட் ஆகிடும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சூரியன் வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 17 தேதி வரைக்கும் நிச்சயமாக இந்த வாய்ப்பு. 17 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் போய் தன் சொந்த வீட்டில் உட்காந்துருவார். அதாவது சிம்ம ராசியில் உட்காந்துருவார். ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா சூரியன் தன் சொந்த வீட்டில் உட்காரும்போது அப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டால் திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். கும்பராசிக்காரங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே 17ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு திருமணம் ரொம்ப வருஷம் தடையாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துருவாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால் நீங்கள் எது எப்படியோ உங்கள் ராசிக்கு இது ஒரு நல்ல காலம்தான். முக்கியமாக பார்த்தோன்னா சனி வக்கரத்தில் போனது தான் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலமே நான் சொல்லுவேன். சரியா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றிங்க.